ஒரு புல் ஒரே நேரத்தில் கட்டுமான பொருளாகவும் காகிதமாகவும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த எரிபொருளாகவும் மாற முடியுமா? கேட்க ஆச்சரியமாக இருந்தாலும் உலகம் முழுவதும் தற்போது கவனம் பெற்று வரும் இந்த ஒரு சூப்பர் புல் அதையெல்லாம் சாத்தியமாக்கி கொண்டிருக்கிறது. கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி ஆண்டுதோறும் நல்ல பலனை தந்து விவசாயிகளுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் புதிய நம்பிக்கையை அளிக்கும் இந்த அதிசய தாவரம் குறித்து இந்த காணொளியில் சற்று விளக்கமாக பார்க்கலாம். இதன் பெயர்தான் சூப்பர் கிராஸ். இவை வேகமாக வளரக்கூடியது, நிலையானது, புதுப்பிக்கக்கூடியது. ஏனென்றால் இவை மிக குறைந்த பராமரிப்புடன் ஒவ்வொரு ஆண்டும் மீண்டும் சிறந்த முறையில் வளர்ச்சியடைவதாக கூறுகிறார் ஜெர்மனியின் பான் பல்கலைக்கழக பேராசிரியர் ரால்ஃப் ஃபுடே. ஐரோப்பாவில் பெரிதும் அறியப்படாத இந்த புல்லை பற்றி ரால்ஃப் கடந்த 20 ஆண்டுகளாக ஆய்வு செய்து வருகிறார். பல ஆண்டுகள் வாழக்கூடிய இந்த புல் ஜெயண்ட் மிஸ்காந்தஸ் என அழைக்கப்படுகிறது. இது கிழக்கு ஆசியாவை பூர்வீகமாக கொண்ட ஒரு கலப்பின வகையாகும். இது இஞ்சியைப் போலவே அதன் வேர் தண்டுகள் அல்லது ரைசோம்களை மீண்டும் நடுவதன் மூலம் பயிரிடப்படுகிறது. குறிப்பாக இவை விதைகளை உருவாக்குவதில்லை, எனவே இது ஆக்கிரமிப்பு தாவரமாகவும் மாறுவதில்லை. இன்றும் கூட இந்த புல் ஒரு நாளைக்கு சுமார் 5 சென்டிமீட்டர் வளருவதாக ஆச்சரியமுடன் கூறுகிறார் ரால்ஃப் ஃபுடே. நான் காணும் இடமெல்லாம் புதிய தளிர்கள் தோன்றுவதை என்னால் பார்க்க முடிகிறது. நிலத்தில் விழும் சூரிய ஒளி வெப்பம் அதிகரித்தால் காளான்களைப் போல இவை முளைத்து வருகின்றன. நாளை இது பெரிதாகிவிடும். அந்த அளவிற்கு இவை வேகமாக வளர்கின்றன. ஒரு மரக்கட்டையைப் போலவே இந்த புல்லும் சிறப்பாக பற்றி எரிகிறது. இதுவே பேராசிரியர் ரால்ஃபை ஒரு எரிசக்தி பயிராக பயன்படுத்தும் யோசனைக்கு அழைத்துச் சென்றிருக்கிறது. இதைத் தொடர்ந்தே ரால்ஃபும் அவரது குழுவினரும் இந்த செடியை இன்னும் உன்னிப்பாக ஆய்வு செய்ய தொடங்கினர். அதன் பின்னணியில் இந்த புல்கள் அதிக ஆற்றலை கொண்டிருப்பதையும் அவர்கள் கண்டறிந்தனர். நாங்கள் ஒரு வீட்டை புதுப்பித்துக் கொண்டிருந்தால் ஏன் இந்த சிலிக்கான் நிறைந்த செடியை சிமெண்டுடன் கலக்கக்கூடாது? கட்டுமான பொருட்கள், காகிதம் மற்றும் பேக்கேஜிங் போன்ற தயாரிப்புகளை உருவாக்கக்கூடாது என யோசித்தேன். முதலில் இந்த புல் இவ்வளவு பன்முகத்தன்மை கொண்டது என்றால் ஏன் இது அதிகம் பயன்படுத்தப்படவில்லை என்கிற கேள்வி உங்களுக்கு எழலாம். ஐரோப்பாவிலேயே பிரான்சில் தான் இது அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. பிரான்சின் வடபகுதியில் குறிப்பாக பல்வேறு சமூகங்கள் மிஸ்காந்தஸ் பயிர் முறைக்கு மாறி வருகின்றன. இங்கே இந்த புல் முக்கியமாக எரிப்பதற்கு பயன்படுகிறது. அந்த வகையில் ஐரோப்பாவிலேயே அதிக அளவில் மிஸ்காந்தஸ் பயிரிடும் நாடாகவும் பிரான்ஸ் திகழ்கிறது. அங்கு சுமார் 11,500 ஹெக்டேர் நிலப்பரப்பில் இது பயிரிடப்படுகிறது. இது சுமார் 16,000 கால்பந்து மைதானங்களின் பரப்பளவிற்கு சமமாகும். இருப்பினும் இது பிரான்சில் பயிர் வளர்ப்பதற்கு பயன்படுத்தப்படும் மொத்த நிலத்தில் 0.04% மட்டுமே. பிலிப் கோலின் என்கிற விவசாயி மிஸ்காந்தஸ் புல்லை பயிரிடுவதில் முன்னோடியாக திகழ்கிறார். சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் தனது அனைத்து வயல்களிலும் மிஸ்காந்தஸ் பயிரிட தொடங்கினார். அந்த நேரத்தில் புதிய எரிசக்தி பயிரில் முதலீடு செய்ய முன்வந்த சில விவசாயிகளில் அவரும் ஒருவர். குறைந்த சந்தை விலையில் தானியங்களை வளர்ப்பதற்கு மாற்றாக அவர் இதை பார்த்தார். இது ஒரு பயிர். இதை நானே வளர்த்து அறுவடை செய்து சேமித்து விற்பனை செய்ய முடியும். கூட்டுறவு அமைப்புகளையோ அல்லது விலை தீர்மானிக்கும் பிற நிறுவனங்களையோ நான் சார்ந்திருக்க தேவையில்லை. விலையை நானே தீர்மானிக்க முடியும் என நினைத்தேன். களைகள் வளரும் போது அவற்றை அகற்ற நீங்கள் களைக்குத்தியை பயன்படுத்தலாம் அல்லது ரசாயன களைக்கொல்லிகளை தெளிக்கலாம். இது முதல் ஆண்டில் மட்டும் செய்ய வேண்டிய வேலை. 2ஆம் ஆண்டிலிருந்து இந்த செடி மிக வேகமாகவும் அடர்த்தியாகவும் வளர்ந்துவிடும். அது மட்டுமல்லாமல் செடியிலிருந்து உதிரும் தழைகள் போர்வையாக தரைப்பகுதியை மூடிக்கொள்வதால் அங்கு களைகள் வளர்வதே இல்லை. ஒரு முறை வேரூன்றிவிட்டால் இந்த புல் ஆண்டுக்கு 4 மீட்டர் வரை வளரும். 20 ஆண்டுகள் கடந்த பிறகும் அவர் நட்ட அதே செடியில் இருந்து இன்றும் தொடர்ந்து அறுவடை செய்து வருகிறார். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஹெக்டேருக்கு 10 முதல் 12 டன்கள் வரை மகசூல் கிடைக்கிறது. அவர் வெட்டப்பட்ட புல்லை விலங்குகளுக்கான படுக்கையாக விற்கிறார். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக உள்ளூரிலேயே எரிபொருளாகவும் விற்கிறார். எரிக்கும் போது அது முன்பே உறிஞ்சிய கார்பன் டை ஆக்சைடை மட்டுமே வெளியிடுகிறது. அது இதை ஒரு கார்பன் நடுநிலை எரிசக்தி பயிராகவும் மாற்றுகிறது. இந்த புல் மற்ற எரிசக்தி பயிர்களை விட அதிக அளவில் கார்பன் டை ஆக்சைடை தனது நார்களில் சேமித்து வைக்கும் திறன் கொண்டதால் இது சுற்றுச்சூழலுக்கும் மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. பான் பல்கலைக்கழகத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் மிஸ்காந்தஸ் எவ்வாறு வெள்ள பாதிப்புகளை தடுக்க உதவுகின்றன என்பதையும் தெளிவாக காட்டுகின்றன. அதற்காக ஆய்வுக்குழுவினர் அறுவடை செய்யப்பட்ட ஒரு வயலில் செயற்கையான வெள்ளச்சூழலை உருவாக்கி சோதனை செய்தனர். அந்த வயலில் எஞ்சியிருக்கும் மிஸ்காந்தஸ் தலைகள் வெள்ள நீரின் வேகத்தை கட்டுப்படுத்தி அது வெளியேறும் அளவை குறைத்துள்ளன. மிஸ்காந்தஸ் ஒரு சாதாரண புல் போல தோன்றினாலும் இன்று காலநிலை மாற்றம், கார்பன் வெளியேற்றம், நிலையான விவசாயம், புதுப்பிக்கத்தக்க வளங்கள் ஆகியவற்றுக்கான மாற்று தீர்வாக உலக நாடுகளின் கவனத்தை பெற்று வருகிறது.